இந்த வீடியோல நான் காலையில இருந்து மதியம் வரைக்கும் என்னென்ன பண்றேன் அப்படிங்கறத ஒரு குட்டி விலாகா பாப்பேன். காலையில ஒரு 5:30க்கு எந்திரிச்சு தோட்டத்துக்கு வருவேன். கரெக்டா காலையில ஒரு 6 மணிக்கு நான் பணமரம் ஏற ஆரம்பிச்சிடும். நான் வந்துட்டு ரொம்ப பணம்லாம் ஏறல, கொஞ்சம் தான் பணம் ஏற. காரணம் நான் காலேஜுக்கு போறதுனால காலையில 8 மணிக்கு நான் காலேஜ் போறதுக்கு எனக்கு பஸ் வந்து கரெக்டா 7 மணிக்கு பணையேறி முடிச்சுட்டு குளிச்சுட்டு வீட்டுல போய் மாடு பத்ததுக்கு கிளம்பிடுவேன். வீட்டுக்கு போயிட்டு மாடை பத்தி தோட்டத்துக்கு கொண்டு வரதுக்கு மணி ஒரு 10 ஆயிரம். அதுக்கப்புறம் அந்த மாட்டுக்கு தண்ணி வைக்கணும். நாங்க மாட்டுக்கு கழனி தண்ணி எல்லாம் வைக்க மாட்டோம், அந்த கிணத்துல இருந்து வர தண்ணியை பிடிச்சி வைக்கணும். அதுக்கப்புறம் மாடை கொஞ்ச நேரம் அப்படியே பத்தி மேய்ச்சிக்கிட்டே அலையணும். ஆனா எங்க மாடை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது. எந்த மாடுமே எந்த சேட்டையும் பண்ண. எங்க மாட்டுக்கு யாரையும் முட்டை தெரியாது, பக்கத்து தோட்டத்துக்கு போவாது, ஏன் விரல கொண்டு வாயில வச்சா கூட கடிக்க தெரியாது. சும்மா சொன்னேன், பட் இருந்தாலும் எங்க மாடு எல்லாமே ரொம்ப பாசமா. கரெக்டா ஒரு 12 மணிக்கு எனக்கும் ரோசிக்கும் எங்க அம்மா சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க. இன்னைக்குன்னு பார்த்து நாட்டுக்கோழி குழம்பு. வெறிஞ்சோரே ரோசி வெளுத்து கட்டும். நாட்டுக்கோழி குழம்புனா சொல்லவா வேணும். வேற என்ன, நானும் சாப்பிட வேண்டிய நேரம் வந்து. இதுல பாருங்க, நான் காலையில சாப்பாடு சாப்பிடவே இல்லை. டேரக்டா மதியம் சாப்பாடு, அதுக்கடுத்து நைட்டு சாப்பிடுறது. நான் சொல்றத கொஞ்ச நேரம் உங்க மைண்ட்ல நினைச்சு பாருங்க. சுத்தி தென்னை மரம் நடுசுல ஒரு கட்டல், அதுல நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நான் சாப்பிட்டேன், டேஸ்ட் அப்படி இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க.